Hey guys, welcome back. Motorola இருந்து இந்த மாசம் 30ஆம் தேதி இந்தியால ஒரு 5G ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ண போறாங்க. ஏற்கனவே இந்த ஸ்மார்ட்போன் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து Moto G 5G ஓட full detail specification தான் பார்க்க போறோம். நீங்க வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்றது BuyAtKோட எக்ஸ்டென்ஷன் தான். அவங்க வந்து டெலிகிராம்ல ஒரு குரூப் வச்சிருக்காங்க, BuyAtK குரூப். அந்த குரூப்ல வந்து ரெகுலரா ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ரெகுலர் ஆஃபர் அப்டேட்ஸ் வந்து அதில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிஷியலாக வந்து கூகுள் கிட்ட மோட்டோரோலா இருந்தவருக்கும் அந்த G சீரிஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. எப்போ அந்த லெனோவோ கிட்ட போச்சோ ஃபோன் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்டார்ட் ஆச்சு. வேல்யூ ஃபார் மணி டேக் வந்து மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி மோட்டோல இருந்து ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண ப்ரைஸும் சரி, அவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது. இப்போ இந்தியாவில் வந்து அதுக்கு சக்ஸஸராக வந்து Moto G 5G வந்து இந்த மாதம் 30ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேனர் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ மோட்டோரோலா வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூரோப்பியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆனதுனால இதோட டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் எடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி டிசைனில் தான் இவங்க மேக் பண்ணுறாங்க. கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து ஒரு குவாட் கேமரா அரேல கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் அரே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு குவாட் கேமரா மாதிரி இருக்கும். அதில் ஒன்று வந்து LED ஃப்ளாஷு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட வருது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக புதுசாகவே இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட திக்னஸ்னு பார்த்தோன்னா 9.9 mm கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் திக்கான சைடில் தான் இருக்குது. வெயிட் வந்து 212 கிராம் இருக்குது. ஸோ வெயிட் கூட வந்து கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்குது. பட் வெயிட் மேனேஜ்மெண்ட் இவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நம்ம லான்ச் ஆனதுக்கப்புறமா தான் செக் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து IP52க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ IP52 தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியில் எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா ஃபோன் காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்ட்டாக வந்து இது யூஸ் ஆகும். IP68, 69 அந்த மாதிரி ஒரு டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியில் முக்கி எடுத்தாலுமே வந்து ஒரு நல்ல வித்ஸ்டாண்டிங் பவர் இருக்கும். அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃப்ராஸ்டட் சில்வர், இன்னொன்று வந்து வால்கானிக் கிரே அப்படின்னு. அண்ட் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தோன்னா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டோ லோகோலேயே வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் NFC சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அடுத்து நம்ம டிஸ்பிளே வந்தோன்னா 6.7 inch கொண்ட LTPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோரோலாவுக்கு வந்து இந்த LTPS டிஸ்பிளே யூஸ் பண்ணுறது காமன் தான். நம்ம மோட்டோரோலா X2லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். LTPS பேனல் வந்து நார்மல் IPS பேனலோட ஷார்ப்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஹைலைட்டே வந்து பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ LCDலேயே வந்து ஒரு கம்மியான பவர் கன்சப்ஷன் இருக்க பேனல்னு பார்த்தோன்னா இந்த LTPS பேனல் மட்டும்தான். ஸோ அந்த பேனல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதுவும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறமா இதோட ரெசல்யூஷன் பார்த்தோன்னா ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்த்தோன்னா 394 ppi கொடுத்துருக்காங்க. இதில் இதெல்லாம் இல்லாமல் டிஸ்பிளேல வந்து HDR10 சப்போர்ட் இருக்குது. ஓவரால் வந்து இது ஒரு LCD டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஒரு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது இதில் ஸ்டாண்டர்ட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. மேபி இந்தியாவுக்காக இது வந்து 90 Hz கொண்டு வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நம்ம பார்த்தோன்னா 90% வந்து இது அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கேமராஸ்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா வந்து 48 MP கேமரா, அந்த 12 MP சென்சார் தான். ஸோ இது இவங்களும் வந்து அந்த குவாட் பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு குட்டி பிக்சலை வந்து 4 கம்பைன் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த 48 MPக்கான அவுட்புட் கொடுப்பாங்க. பை டிஃபால்ட்டாக வந்து இது 12 MP தான் ஃபோட்டோஸ் எடுக்கும். இதோட அப்பச்சர்னு பார்த்தோன்னா f1.7 ஒரு நல்ல வைடர் அப்பச்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தியரட்டிக்கலாக பார்க்கணுன்னா லோ லைட்டில் ஒரு நல்ல பிரைட்டான இமேஜ் கிடைக்கும். பட் இவங்க ஆப்டிமைசேஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மெயின் கேமராவுக்கு வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் செகண்டரி கேமரான்னு பார்த்தோன்னா 8 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வந்து f2.2. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா இது ஒரு 16 MP கேமரா. அது வந்து மோட்டோரோலா டேர்ம்ஸில் சொல்லணும்னா 16 MP. பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு 4 MP கேமரா தான். ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த குவாட் பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 4 4 MP வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து 16 MPயில் கொடுக்கும். இதோட அப்பச்சர்னு பார்த்தோன்னா f2.2. பட் ரியல் வேர்ல்டு யூசேஜில் ஃப்ரண்ட் கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு லான்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம மல்டிமீடியான்னு பார்த்தோன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது.
அதை ரிமூவ் பண்ணல. அண்ட் ஸ்பீக்கர்னு பார்த்தோன்னா சிங்கிள் லவுட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா ஒரு சைடு வந்து சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வருது. ஸோ பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளோட்வேர் சுத்தமாக இருக்காது, ஆட் இருக்காது. பட் இதில் மைனஸ்ன்னு பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு 10ஓட தான் வருது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இவங்க ஆண்ட்ராய்டு 11ஓட கொடுத்துருக்கலாம். மோட்டோரோலா அப்டேட் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பாக வந்து ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த ஃபோன் லான்ச் பண்ணும்போதே வந்து ஆண்ட்ராய்டு 11ஓட வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு ஆண்ட்ராய்டு 11க்கான அப்டேட் கூடிய சீக்கிரமே தரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம். அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்காக டெடிகேட்டடாக வந்து ஒரு ஹார்ட்வேர் கீயும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸ்டோரேஜ்னு இப்போ பார்த்தோன்னா பேஸ் வேரியண்ட்டே வந்து நம்ம இந்தியாவில் 6+128GB எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ்லேயே வந்து 6+128GB தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே வேரியண்ட் வந்து நம்ம இங்கேயும் எதிர்பார்க்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா மோட்டோரோலா வந்து இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து இந்த பேட்டரி விஷயத்தில் ஒரு நல்ல ஜாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து அந்த 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. சேம் அதே 5000 mAh தான் இதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 20 வாட்க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட்டும் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. மோட்டோரோலா பாஷையில் சொல்லணும்னா டர்போ சார்ஜர். அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 750G யூஸ் பண்ணியிருக்காங்க. புது சிப் தான். எல்லாருமே பின்னாடி வந்து அந்த ஜியை ஆட் பண்ணி விட்டுறாங்க. கேட்டால் கேமிங் சிப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராசஸருக்கு ஜியை ஆட் பண்ணி விட்டால் பரவாயில்ல. மொக்க ப்ராசஸருக்கு எல்லாமே வந்து அந்த ஜியை ஆட் பண்ணி விட்டு கேமிங் சிப்செட்னு சொல்லிட்டு மனசாட்சி எல்லாம் சொல்கிறாங்க. சரி, ஆஃப் டாபிக் போகாமல் டாபிக்குள்ளே வரலாம். இந்த 750G வந்து 730Gக்கு வந்து ஒரு சக்ஸஸராக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து 7nm ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 8 கோர் ப்ராசஸர். இதில் ஹைலைட்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 765லேயே வந்து கார்டெக்ஸ் A76 கோர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 750Gயில் வந்து கார்டெக்ஸ் A77 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கார்டெக்ஸ் A77 கோர் வந்து 2.2 GHzக்கு கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கோர்ஸு. நீங்கள் ரொம்ப இன்டென்ஸான டாஸ்க்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த பவர்ஃபுல் கோர்ஸ் வந்து நல்லாவே கை கொடுக்கும். பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ்னு பார்த்தோன்னா கார்டெக்ஸ் A55 பேஸ்டு கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 6 கோர் 1.8 GHzக்கு கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பேசிக் யூசேஜ்லாம் பண்ணும்போது இந்த பவர் எஃபிஷியன்ட் கோர் வந்து நல்லாவே கை கொடுக்கும். அந்த டைமில் நம்ம பவர்ஃபுல் கோர்ஸ்க்கு வேலையே இருக்காது. ஸோ இந்த பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் பேட்டரி லைஃப் வந்து பெட்டராகவே இருக்கும். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 730Gயோட 20% வந்து இதில் CPU பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிபின்னு பார்த்தோன்னா அட்ரினோ 619 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 730Gயில் இருக்க அட்ரினோ 618 GPUவோட இது 10% வந்து GPU பூஸ்ட் இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு CPU அண்ட் GPU ரெண்டுக்குமே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம், அவங்க ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம், நம்மக்கிட்ட இல்லாத விஷயம்னு பார்த்தோன்னா 5G தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து 5Gயோட தான் வருது. ஸோ இந்தியாவில் 5G இல்லை, பட் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அந்த 5G நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து sub-6 சப்போர்ட்டும் இருக்குது, மில்லிமீட்டர் வேவ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் மோட்ஸ்ன்னு பார்த்தோன்னா SA அண்ட் NSA 2 மோடுமே இருக்குது. ஃபியூச்சரில் நம்ம ஊரில் 5G வந்தாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் டேட் ஸ்டார்டிங்கே 2 வாட்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், 30ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பட் ஃபஸ்ட் சேல்னு பார்க்கும்போது 1 வீக் கழிச்சு தான் ஃபஸ்ட் சேல் கொண்டு வருவாங்க. ஸோ இதோட ப்ரைஸு நம்ம பார்க்கும்போது 20,000 to 25,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் நம்ம பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து போகோ X3 இருக்க 732G மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான சீப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது 750G வந்து ஒரு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். எதனால் இது 20,000 நான் சொல்கிறேன்னா, யூரோப்பியன் மார்க்கெட்டில் இதே ஸ்மார்ட் ஃபோன் வந்து 26,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. யூரோப்பியன் மார்க்கெட் ப்ரைஸை விட இந்தியாவில் எப்போவுமே ரொம்ப கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸே வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 25,000 to 30,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் 17,000 ரூபாய் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20,000 to 22,000 நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ்க்குலாம் வந்துச்சு அப்படின்னா மோட்டோரோலாலேருந்து ஒரு செம்ம கம்பேக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் மோட்டோரோலா சைட்லேருந்து அப்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மோட்டோரோலா ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். பட் வெயிட் வந்து எனக்கு ரொம்ப கன்சர்னாக இருக்குது. பட் ஒன்ஸ் இது லான்ச் ஆகட்டும், லான்ச் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம சேனலில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.